பொதிகை மலர் வெப் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது PS. தமிழ்நாட்டில் வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விழுப்புரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 4 மையங்களில் தர்ணா போராட்டம் நடக்க உள்ளதையொட்டி இன்று விழுப்புரத்தில் மாநில தலைவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் வாருங்கள். முன்னாலே பாஜக முக்கிய தலைவர் மாண்புமிகு பிரதமர் பொறுப்பிலே இருக்கிற மோடி அவர்கள் இந்தியாவிலே விவசாயிகள் தற்கொலைகள் அதிகரித்திருக்கு, விவசாய தற்கொலைகள் தடுக்கப்பட வேண்டும், அதுக்கு அடிப்படையான பிரச்சனை என்னன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகிற விலை கிடைக்காதது தான் அதுக்கு அடிப்படையான பிரச்சனை. ஆகவே கட்டுப்படியாகிற விலையை நான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சாமிநாதன் குழு பரிந்துரையை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று சொன்னார். C2+50 என்பது சாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரை. அதை அதிகாரத்துக்கு வந்தவுடன் அதை அமுல்படுத்துவோம், விவசாயிகளுடைய கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் 3வது முறையாக அதிகாரத்துக்கு வந்த நிலையிலும் சாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு கட்டுப்படியாகிற விலையை மோடியினுடைய ஒன்றிய அரசு வழங்கவில்லை. இது இந்தியாவிலே கடுமையான விலை நிலைமைகளை உருவாக்கியிருக்கு. இன்றைய நிலையில் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகிற விலை கிடைக்காதது மட்டுமல்ல, அரசு 32 பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிக்கிறார்கள். அப்படி அறிவிக்கிற விலை அனைத்து விவசாயிக்கும் அனைத்து விலை பொருளுக்கும் கிடைக்கவில்லை. அப்படி அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து விலை பொருட்களுக்கும் கிடைக்காததுனால ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி ரூபாயை அறிவிக்கிற விலையிலிருந்து விவசாயிகள் இழக்கிறார்கள் என்கிற ஒரு விவரத்தை நாங்கள் ஆய்வில் கண்டறிந்திருக்கிறோம். ஆகவே இதனுடைய விளைவு இந்த 11 வருஷ காலத்தில் 5 லட்சம் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்த தற்கொலை விவரம் என்பது 12 மாநிலங்களில் எடுத்திருக்கிற விவரம் மட்டும்தான். நாடு முழுவதும் இருக்கிற நிலைமை இன்னும் மோசமானது. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் 2024 ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை ஏறத்தாழ அந்த மாநிலத்தில் மட்டும் 2706 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மராட்டிய மாநிலத்தில் 25 ஜனவரி முதல் 3 மாதத்தில் மட்டும் 776 விவசாயிகள் மராத்வாடா பிரதேசத்தில் மட்டும் சூசைடு நடந்திருக்கு. இதுக்கு அடிப்படையான காரணம் விவசாயியுடைய வாழ்வியல் பிரச்சனையை 11 ஆண்டு காலமான பாஜக அரசு தீர்க்க தவறியது. இன்னொரு பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் கார்ப்பரேட் ஆதரவு வேளாண் கொள்கையை இவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அடுத்தடுத்து புது புது சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். நீங்கள் பாருங்க, இப்போ இந்த காலத்தில் 100 நாள் வேலை ஆய்வு என்ன சொல்லுது, விவசாயத்தில் மெக்கனைஸ்டு கல்டிவேஷன் காரணத்தினால விவசாய வேலை நாட்கள் குறைஞ்சிருக்குது. யதார்த்தம் ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 53 நாள் தான் வேலை கிடைக்குது. ஆகவே தான் UPA கவர்மெண்ட் இருந்த காலத்தில் 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தை கொண்டு வந்தோம். இப்போ இவர் என்னங்க, அந்த ஊரக வேலை உறுதி திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மகாத்மா காந்தி பேரையும் எடுத்துவிட்டு ஒரு ஸ்கீமை அறிவித்திருக்கிறார்கள். ராம்ஜி ஒரு ஸ்கீமை அறிவித்திருக்கிறார்கள். இதில் 125 நாள் 150 நாள் நான் வேலை கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். அது திட்டம், உறுதி திட்டம். இது ஸ்கீம், விரும்பினால் தரலாம் என்ற நிலையில் ஒரு 100 நாள் வேலை திட்டம் என்பதையே சீரழித்து நகர்ப்புறத்தில் இருக்கிற பணம் கிராமங்களுக்கு போவதை நாசப்படுத்தி இருக்கிற ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. ஆகவே பழைய திட்டத்தின் அடிப்படையில் வேலை உறுதி திட்டம் மகாத்மா காந்தி பெயரில் அமலாக்கம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம வலியுறுத்துகிறோம். அதே போல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 வருஷம் தமிழ்நாட்டில் இலவச மின்சாரத்தை அனுபவிக்கிறோம். 23 லட்சம் மின்சார பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுது. 11 லட்சம் குடும்பங்களுக்கு ஒத்தலைட்டு மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுது. அதே போல விசைத்தறிகளுக்கு 1000 யூனிட்டு, கைத்தறிகளுக்கு 100-200 யூனிட்டு, வீடுகளுக்கு 100 யூனிட்டு மாதம் இலவசமாக வழங்கப்படுது. இதுக்கான பணத்தை தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு மாநில அரசு கடந்த ஆண்டு 14,800 கோடி ரூபாய் பில்லு பே பண்ணியிருக்காங்க. மின்சார வாரியம் இலவசமாக கொடுக்கல, மாநில அரசு அதுக்கான பணத்தை செலுத்துது.
இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லை 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குது மோடி அரசு. அந்த பில்லில் என்ன சொல்கிறாங்கன்னா, மானியங்கள் இலவசங்கள் தரக்கூடாது அப்படின்னா 5 மாநிலத்தில் 1,03,00,000 பம்பு செட்டுகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்படுவது நிறுத்தப்படும். தமிழ்நாட்டில் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் நிறுத்தப்படும். மாநில அரசுகள் விரும்பினால் நீங்கள் மக்களுக்கு பணமாக கொடுத்துக்கோங்க, ஏற்கனவே கேஸ் மானியம் பணமாக அறிவித்தது போல நீங்கள் கொடுத்துக்கோங்க என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற 75 ஆண்டு காலம் கட்டமைப்பு உருவாக்கி மின் வழித்தடங்களை பூரா தனியார் இடத்திலே ஃப்ரீயாக ஒப்படை செய்து மின்சார உற்பத்தி விநியோகத்தை முழுமையாக தனியாரிடம் ஒப்படை செய்யக்கூடிய ஒரு மசோதாவை சட்டமாக இருக்கிறது மோடியுடைய அரசு. இது இந்திய விவசாயத்தை கடுமையாக பாதிக்கும், இந்திய மக்களை கடுமையாக பாதிக்கும். விதை சட்டம் 25 அதை கொண்டு வந்திருக்காங்க, மசோதா முன்மொழியப்பட்டிருக்கு, அதை சட்டமாக்க முயற்சி செய்கிறார்கள். அது பாருங்க, அந்த விதை சட்டத்தில் முழுக்க முழுக்க விதையை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிற பொறுப்பை கார்ப்பரேட் நிறுவனங்களிடத்திலே தனியார் இடத்திலே ஒப்படை செய்கிற ஏற்பாடு தான் சீல்டு பில் 2025. இன்னைக்கு உலகத்தில் 4 நிறுவனங்கள் தான் விதை உற்பத்தியில் 56% கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். 4 நிறுவனங்கள். அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பில்லில் விதை தாராளமாக தடையின்றி இறக்குமதி செய்து கொள்வதற்கு அனுமதிக்கப்படுது இந்த பில். அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் விவசாயி கையில் இனிமேல் விதை இருக்காது. விவசாயிகள் விதைக்காக கார்ப்பரேட்டுகளை நம்பி கிடக்கிற ஒரு சூழலை மோடி அரசாங்கம் உருவாக்குகிறார்கள். இது இந்திய விவசாயத்தை பாழ்படுத்துகிற ஏற்பாடு. வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து கொள்வதற்கு ஃப்ரீ ட்ரேடு எக்ரிமெண்ட் போடுறாங்க. போன வருஷம் பிரிட்டன்ல எக்ரிமெண்ட் போட்டாங்க. ஜூலை மாதம் 24ஆம் தேதி 2025 பிரிட்டனோட போட்ட எக்ரிமெண்ட் FTA. அதே போல ஆஸ்திரேலியாவோட போட்டிருக்காங்க. நேற்றைக்கு 27ஆம் தேதி நேற்றைய தினம் ஐரோப்பிய யூனியன் 27 நாடுகளை கொண்டிருக்கிற ஐரோப்பிய யூனியனோட உடன்பாடு போட்டிருக்கிறாங்க. ஃப்ரீ ட்ரேட் எக்ரிமெண்ட். அந்த நாட்டு பொருட்களை இந்தியாவுக்குள் தாராளமாக இறக்குமதி செய்து கொள்வதற்கு அனுமதி வழங்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை இவர்கள் போட்டிருக்காங்க. பால் இறக்குமதி செய்ய போறாங்க, பால் பொருட்கள் இறக்குமதி செய்ய போறாங்க. இந்தியாவில் 60 ரூபாய்க்கு விற்கிற பாலை 28 ரூபாய்க்கு இறக்குமதி செய்ய போறாங்க. இந்தியாவில் பால் உற்பத்தி 240 மில்லியன் டன் பால் உற்பத்தி ஆகுது. உலகத்தில் முதல் இடத்துல இருக்கிறோம். நம்ம பால் உற்பத்தியை நாசப்படுத்தி விவசாயத்தை நாசப்படுத்தி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கப்படுது. இது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையில் முன்னுக்கு வந்திருக்குது. நேற்றைக்கு போட்ட ஒப்பந்தத்தில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை ஐரோப்பிய யூனியன்ல இருந்து 0% வரி என்ற அடிப்படையில் இறக்குமதி செய்வதற்கு மோடி அரசு ஐரோப்பிய யூனியனோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே 50% வரி விதிக்கப்பட்டது பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள். இப்போ 0%. ஏன் தள்ளுபடி பண்ணணும்? அமெரிக்க ட்ரம்ப் 500% வரி போடுவேங்கிறான். 50% வரி போட்டான், இப்போ 500% போடுவேங்கிறான். இதை பூரா இந்திய அரசு கண்டிக்கவும் தடுக்குது, தவறுகிறார்கள். மோடி அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேளாண் விரோத கொள்கைகள் இந்தியாவில் விவசாயிகளுக்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கியிருக்கு. ஆகவே இந்த விவசாய விரோத கொள்கையை எதிர்த்து விவசாயிகள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துகிறோம். 4 தொகுப்பு சட்டங்களை தொழிலாளிக்கு விரோதமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. தொழிலாளிகள் நாடு பூரா ஒன்றாக சேர்ந்து மத்திய தொழிற்சங்கள் வர்ற 12ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்துக்கு அறிவிப்பு விட்டிருக்காங்க. அகில இந்திய விவசாய சங்கம், சம்யுக்த கிசான் மோர்ச்சா, ஐக்கிய விவசாயிகள் அமைப்பு SKM கூட்டணி அந்த போராட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்கிறோம். வர்ற பிப்ரவரி 4ஆம் தேதி மோடி அரசாங்கத்துடைய இந்த கொள்கைகளை கண்டித்து தமிழ்நாட்டில் விழுப்புரம், திருப்பூர், மதுரை, தஞ்சாவூர் ஆகிய 4 மையங்களில் பெருந்திரள் தர்ணா போராட்டத்தை
மோடி அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டங்களை பூரா ரத்து செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு C2+50 அமுல்படுத்த வேண்டும். கடன் தள்ளுபடி செய்திட வேண்டும். C2+50 என்பதை அறிவித்தது மட்டுமல்ல, அறிவிக்கிற விலை அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து விளைபொருட்களுக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு மத்திய சட்டம் கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரு மத்திய சட்டம் கொண்டு வந்தால்தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இப்போ நெல்லுக்கு விலை சொல்றாங்க, அந்த நெல்லுக்கு சொல்ற விலை எல்லாத்துக்கும் கிடைக்க மாட்டேங்குது. 500 ரூபா 400 ரூபா மூட்டைக்கு குறையா கிடைக்குது. இதை அறிவிக்கிற விலை கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு மத்திய சட்டம் தேவை என்பது உள்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் பிப்ரவரி 4ஆம் தேதி 4 மையங்களில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கிற பெருந்திரள் தர்ணா போராட்டம் நடைபெறும். விழுப்புரம் பஸ் நிலையம் அருகே இருக்கக்கூடிய மைதானத்தில் 4ஆம் தேதி நடைபெறுகிற அந்த தர்ணா போராட்டத்தில் ஒரு பெரிய அளவுக்கு 5000 விவசாயிகள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். பக்கத்து மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் கலந்து கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க வர 30ஆம் தேதி மகாத்மா காந்தியினுடைய நினைவு தினத்திலே தொடங்கி 5 லட்சம் விவசாய குடும்பங்களை நேரடியாக சந்தித்து நோட்டீஸ் விநியோகம், திண்ணை கூட்டங்களை நடத்துவது, ஒன்றிய அரசினுடைய வேளாண் விரோத கொள்கைகளை அவர்களுக்கு எடுத்துரைப்பது என்ற அடிப்படையில் தமிழ்நாடு விவசாய சங்கம் இந்த பெரிய போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிகை மலர் வெப் டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.